சென்னை மூலக்கொத்தளத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் இரவு நேரத்தில் முதல் தளத்திற்கும் பழுதாகி நின்ற லிப்டிற்குள் கைக்குழந்தையுடன் சிக்கி தவித்த பெண்கள் வியர்வையில் நனைந்து உயிர் பயத்தில் கூச்சலிட்டனர். உதவி செயற்பொறியாளருக்கு செல்போன் மூலம் தகவல் அளித்தும் அவர் 2 மணி நேரம் தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் இடுகாடு அருகே சுமார் 138 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1044 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வண்ணாரப்பேட்டை, வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை குடியமர்த்தப்பட்டனர். ஏற்கனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் பேட்ச் ஒர்க் நடைபெற்ற போது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று இரவு லிப்ட் பழுதாகி நின்றதும் மற்றும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தரைதளத்திலிருந்து லிப்ட் தூக்கி கைக்குழந்தையுடன் பெண்கள் 8 பேர் நிலையில் திடீரென லிப்ட் பழுதாகி முதல் தளத்திலே தரைதளத்திற்கும் நடுவே நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கைக்குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் இருவர் மொத்தம் 8க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளே கத்தி கூச்சலிட்டு அவதிப்பட்ட பின்னர் தங்கள் செல்போன் மூலமாக தங்கள் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வந்து லிப்டிற்கு சிக்கிக் கொண்டவர்களை உடனடியாக மீட்டனர். இது குறித்து உதவி செய்யக்கூடியவர்களுக்கு தகவல் தெரிவித்தும் 2 மணி நேரம் கழிச்சுதான் அவரை விரைந்து வந்திருக்கிறார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.